நம்ம இப்போ கூட இவங்க பேசும்போது சொன்னாங்க சவுக்கடி அப்படின்னாங்க. எனக்கு சவுக்கடினா கோயம்புத்தூரில் பண்ணுற சவுக்கு தான் ஞாபகம் வரும். யாருக்குமே வலிக்காத ஒரு சவுக்கை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு பாவம். அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர். திருவண்ணாமலையில் பிஜேபியில் இல்லை. அப்படியே கிள்ளிக்க அவர் கோடாண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு மைக்கை பார்த்தா தடன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருப்பார். நான் செருப்பு போட மாட்டேன், போடாத அப்படின்னு பார்த்தா ஷூ போட்டு போகிறார். அதுக்கு யாரோ அன்றைக்கி புதுசாக நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது. அன்றைக்கி சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார், ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, செருப்பு தானமாக கொடுத்தாலே தரித்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்தாலும் இல்லைண்ணே வீட்டில் எனக்கு ஒரு 8 செருப்பு இருக்குன்னு சொல்ல வேணாம், அந்த அல்பமாக இருப்பான், கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே வாங்கி. எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோ அல்பமாக என்ன. குடும்பத்துக்கு தான் 10 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கல்ல, சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கே 10 லட்ச ரூபா வாட்சை சீப்பாக 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை. அவர் எதுவுமே கொடுக்கணும். அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வருஷம் அவரை வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு. பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதித்தாலும் பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ளே போயிடுவோம், அதோட ஸ்டேட்.